வாக்குறுதி 153 நிறைவேற்றும் என்று தூத்துக்குடி மாணவர்களை அறிவித்தீர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்களை நாங்கள் அடையாளம் கண்டு பணிநிரந்தரம் செய்வோம் என்று கூறினீர்கள். அதே போன்று பல கட்ட போராட்டங்களை நடத்தினோம். கடந்த பிப்ரவரி 28, 2022 அன்று தலைமைச் செயலகம் நோக்கி ஒரு பேரணியாக சென்றோம். அந்த பேரணியை தொடர்ந்து தலைமை செயலாளர் அவர்கள் மூலியமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நிச்சயம் அனைத்து தொழிலாளர்களையும் அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்தும் என்று கூறினார்கள். அதைத் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா போராட்டம் 13 நாள் போராட்டம் பண்ணோம். இதே ஆரப்பாக்கத்தில் தொடர்ச்சியாக 12 நாள் ஆந்திராவில் போய் தஞ்சம் புகுந்து அங்கே போராட்டம் நடத்தி அதன் தொடர்ச்சியாக 13ஆம் நாள் ஆரம்பாக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ தொழிலும் கம்பத்திலே உட்காந்தாங்க. 12 நாள் கண்டுகொள்ளாத அந்த நிர்வாகம் 13ஆம் நாள் கம்பத்திலே உட்கார்ந்ததும் அடுத்த செகண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளரும் உடனே அழைப்பு கொடுக்குறாங்க. மின்துறை அமைச்சர் பேச்சுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. போனோம். அது தொடர்ந்து தற்போது வரை அது தொடர்ச்சியாக எந்த ஒரு அறிவிப்பும் இப்போ வரைக்கும் அறிவிக்கல. இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மாதங்கள் தான் உள்ளது. நீங்கள் அறிவிக்கக்கூடிய இந்த தேர்தல் வாக்குறுதி 153 நிறைவேற்றவில்லை என்றால் வட சென்னை, மேட்டூர், தூத்துக்குடி உற்பத்தி நிலையங்கள், நீர்மின் நிலையங்கள், கேஸ் பிளான்ட், ஆயில் பிளான்ட் மற்றும் 38 மாவட்ட விநியோக உற்பத்தி தொழிலாளர்கள் விநியோக ஒப்பந்தங்கள் அனைவரும் ஒன்று திரட்டி நிச்சயம் ஒரு அக்டோபர் 17 போராட்டம் தமிழகமே திரும்பி போகக்கூடிய ஒரு போராட்டத்தை இந்த நேரத்தில் அறிவிக்கிறோம். இந்த அக்டோபர் 17 போராட்டம் நிச்சயம் 20,000 குடும்பங்களுக்காக இந்த போராட்டம் நடத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் நீங்கள் அறிவித்த இந்த தேர்தல் வாக்குறுதி 153 நிறைவேற்றவில்லை எனில் ஒரு தொடர் போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரிடர் காலங்களான கஜா, வர்தா, ஒக்கி போன்ற புயல் காலங்களில் இந்த தொழிலாளி பணி என்பது அனைவருக்கும் தெரியும். இதே போன்று கொரோனா காலங்களில் எப்படி ஒரு செவிலியர்கள் பணிபுரிந்தார்களோ, எப்படி ஒரு காவல்துறை பணிபுரிந்தார்களோ, அதே போன்று இந்த மின்னறி ஒப்பந்த தொழிலாளர்களும் இந்த மக்களுக்காக பணிபுரிந்தார்களே, இதை சற்றும் சிந்திக்கவில்லை. ஆனால் நிச்சயம் நீ வரக்கூடிய பேரிடர் காலங்களிலும் இதே ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிய இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு கரண்ட் நைட் ஒரு அன்டைம்ல கரண்ட் போனாலும் இதே ஒப்பந்த தொழிலாளர் வேலை பார்க்குறாங்க. இதே பிளான்ட்ல 364 தொழிலாளர் வேலை பார்த்துட்டு இருக்கான். எப்படி ஒரு காவல்துறை, ஒரு வருவாய்த்துறை எப்படி நீங்க வந்து நேரடியாக அரசுக்கு வேலை பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இந்த மின்வரி ஒப்பந்தம் பணிபுரிஞ்சிட்டு இருக்கான். ஏன் இது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேல ஒப்பந்தங்கள் மரணம் அடைஞ்சிட்டான். 300க்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள் மரணம் அடைஞ்சு இன்னைக்கு இந்த குடும்பம் தத்தளிச்சுட்டு இருக்கு. ஒரு சாலை விபத்தில் மரணம் அடைஞ்சா அந்த இறந்த நபருக்கு முதலமைச்சர் மாண்புமிகு நிவாரண நிதியிலிருந்து 1 லட்சம் கொடுக்குறீங்க. ஏன் இந்த தொழிலாளிக்கு ஒரு நெத்தியில் வைக்க போட்டு ஒரு ₹1 வைக்க கூட கொடுக்க மாட்டியா? தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கோம். 3 வருஷமா முதல்வர் சந்திக்க முடியல. 3 வருஷமா தமிழக முதல்வர் சந்திக்க முடியல. எவ்வளோ கேட்டுப்பட்டோம். சீஃப் செக்ரட்டரி 1 and 2, 3 எல்லாத்தையும் போயாச்சு. பல முறை தலைமைச் செயலகம் ஏறி இறங்கிட்டோம். நிச்சயம் சொல்றோம், இந்த தேர்தல் வாக்குறுதி 153 நிறைவேற்றவில்லை எனில் அக்டோபர் 17 போராட்டம் நாடு மாநில தலைவர் போராட்டமாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பாலச்சந்தர், மாநில பொதுச் செயலாளர், GDCA தொழிற்சங்கம். மக்கள் முதல்வரே கேட்கலையா எங்கள் குரல் தேவையில்லையா? நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? எங்கள் குரல் கேட்கலையா? என்ன ஆட்சி? தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி? தேவையில்லையா? நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? எங்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி? தேவையில்லையா? நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? எங்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? எங்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, கேட்கலையா? எங்கள் குரல் கேட்கலையா?